அன்பு சொந்தங்களே, ஜூலை மாதம் 29ஆம் தேதியாக இன்று தாய் திருச்சபையானது புனித மார்த்தாவினுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. பெத்தானியில் வாழ்ந்த குடும்பம் இந்த திருவிழாவை மார்த்தா விழாவாக கொண்டாடி கொண்டிருந்த விழாவை மூன்று புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசர் இவருடைய விழாவாக கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நம்முடைய முன்னாள் திருத்தந்தை அவர்கள் அழைப்பை விடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே புனித மார்த்தா விழாவை கொண்டாடுகின்ற இந்த கிருபை நாளிலே மார்த்தாவின் வழியாக நாம் இறைவனுடைய அன்பில் நிலைத்திருக்கிறவன் காட்டுகின்ற வழிகளை பற்றி சிறிது அலசி பார்ப்போம். இன்றைய முதல் வாசகத்தை பார்க்கின்ற பொழுது கடவுள் தன்னோடு இணைந்திருக்கவும் கடவுள் நம்மிலே இணைந்திருக்கும் தேவையான வழிமுறைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். யோவான் புத்தகத்திலே முதல் அதிகாரத்தில், அதாவது முதல் யோவான் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒரு 3 வரிகளை யோவான் நமக்கு சொல்லிக்கிறார். முதலாவதாக, ஒருவர் மற்றொடன் அன்பு கொண்டிருப்பவரோடு கடவுள் இணைந்திருக்கின்றார் என்று சொல்லி அதை தான் திரும்பி இறுதியில் சொல்லுவார். அதாவது ஒருவர் மற்றவருடன் அன்பு கொண்டிருந்தோம் எனில் கடவுள் அன்பில் நிலைத்திருந்தால் கடவுள் அவர்களோடு இணைந்திருப்பார் என்று சொல்லி, அப்போ நாம் ஆண்டவரோடு இணைந்து வாழ ஆண்டவர் நம்மில் இணைந்து செயல்படுவதற்கு முதல் காரியமாக இருப்பது அன்பு செயல்கள். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பதை போல, கடவுள் அன்புள்ளவராக இருப்பதை போல நாமும் இரக்கம் அன்பு கொண்டவராக வாழ வேண்டும் என்பதைத்தான் இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். யோவான் புத்தகம் 14 படிக்கின்ற பொழுது இயேசு இவ்வாறு சொல்லுவார், என் அன்பில் நிலைத்திருங்கள். எப்படி? என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்து இருப்பீர்கள். அப்படி என் அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது என்ன நடக்கும்? உங்களுடைய அன்பு நிறைவு பெறும், நீங்கள் மகிழ்ச்சி நிலைத்திருப்பீர்கள். எப்படி இந்த அன்பு? ஒருவர் மற்றொடம் அன்பு செலுத்துங்கள். எப்படி? நான் உங்களிடம் அன்பு செலுத்தியதை போல நீங்களும் ஒரு மற்றொடம் அன்பு செலுத்துங்கள் என்று சொல்லி இயேசு வழிமுறை காட்டுவார். அப்போ அன்பு செலுத்துகின்ற பொழுது நம்மளுடைய சிறு சிறு காரியங்களிலே நாம் பெரிய அளவிலே அன்பு காட்டுகள் நாம் தயாராக இருக்கின்றோம். ஆனால் நம்மோடு இருக்கின்ற மனிதர்கள் சிறு சிறு காரியங்கள் செய்கின்ற பொழுது அதை மன்னிக்கின்ற, ஏற்றுக்கொள்கின்ற, அவர்கள் அரவணைக்கின்ற, பாராட்டுகின்ற இந்த சிறு சிறு செயல்களிலே நம் அன்பை வெளிப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக யோவான் சொல்லிக் கொடுக்கின்ற பாடம் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, தூய ஆவியின் அருளால் நாம் கடவுளோடு இணைந்திருக்கின்றோம் என்று சொல்லி, ஆவியால் இயக்கப்படுகின்றவர்களே கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ரோமர் புத்தகம் 8:14 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியார் கொடுக்கின்ற கொடையினால் தான் கடவுளுடைய அருளையும் விடுதலை நாம் பெற்றுக் கொள்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து 1 கொரிந்தியர் புத்தகத்திலே பவுல் சொல்லுவோம். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் தூய ஆவியால் இயக்கப்படுபவர்களாக இருக்க வேண்டும். தூயாவில் இயக்கப்பட்டு நாம் ஆண்டவருக்கு சான்றுபவர்களாக இருக்க வேண்டும். மூன்றாவதாக, இயேசுவே ஆண்டவர் என இறைமகன் என அறிக்கையிடுவோர் கடவுளோடு இணைந்திருக்கு என்று சொல்லி 3வது வழியை சொல்லி காட்டுகிறார். 3 வழிகள். ஒன்று என்னது? முதல் என்ன சொன்னேன்? அன்பில் நிலைத்திருப்பது. இரண்டாவதாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டிருப்பது. மூன்றாவது என்னது? இயேசுவை ஆண்டவர் என அறிக்கையிடுவது, நாவால் அறிக்கையிடுவது. இந்த 3 காரியங்களை மார்த்தால் செய்தாலா என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, முதல் காரியத்தை பார்க்கின்ற பொழுது முதல் என்னது? அன்பில் நிலைத்திருப்பது. அன்பின் வெளிப்பாடாகத்தான் மார்த்தால் காட்டப்படுகின்றான். லூக்கா புத்தகம் 10 படிக்கின்ற பொழுதும், யோவான் புத்தகம் 11:12 படிக்கின்ற பொழுதும் அவருடைய அன்பு வெளிப்படுகிற, இறையன்பும் பிறன்பு வெளிப்படுகின்றது. இயேசு வீட்டிற்கு வருகின்ற பொழுது உபசரிப்பவளாக இருக்கின்றார், அவருக்கு தேவையான செய்பவளாக இருக்கின்றார், இயேசுவோடு வந்த மனிதர்களுக்கு உணவு கொடுப்பவளாக இருக்கிறார். அதைத்தான் யோவான் புத்தகம் 12:2 சொல்லப்பட்டு இருக்கின்றது. தன்னை தேடி வந்த அனைவருக்கும் உணவு பரிமாறுபவளாக, அன்பை செலுத்துவவளாக இருக்கிறார். அதோட தன் சகோதரி இறந்த பொழுது அதில் துடிப்பவளாக இருக்கின்றார். அவனுக்கு எப்படியாவது மீண்டும் வாழ்வை விற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்றதா ஆசை உள்ளவளாக இருக்கிறாங்க. அன்பு அவரிடம் இருந்தது. ஆகவே கடவுளில் அவள் நிலைத்திருந்தால் கடவுளும் அவரில் நிலைத்திருந்திருக்கின்றார். இரண்டாவதாக, இயேசுவே ஆண்டவர் என அறிக்கையிடுவது. அந்த மொத்த ஒப்புமை நற்செய்திகளை பார்க்கின்ற பொழுது யார் இதை சொல்லுவார்கள் என்றால், சீடர்கள் சொல்லுவார். பேதுரு சொல்லுவார், நீரே மெசியா, நீரே வாழும் கடவுள் மகன் என்று சொல்லுவார் பிலிப்பி சசாரியா பகுதிக்கு செல்லுகின்ற பொழுது. ஆனால்
யோவான் நற்செய்தியை பார்க்கின்ற பொழுது ஒரு பெண் அறிக்கையிடுகின்றார், இயேசுவை நீரே ஆண்டவர் என்று சொல்லி, நீரே மெஸ்ஸியா என்று சொல்லி, நீரே வரவிருப்பவர் என்று சொல்லி தன் விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றார். ஆக இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தெய்வம் என்று சொல்லி அறிக்கையிடுவளாக இருப்பதினாலே மார்த்தாள் இயேசுவோடு இணைந்திருந்தவளாக, இயேசு அவரோடு இணைந்ததற்கான சாட்சியமாக இருக்கு. மூன்றாவதாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவது. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ன இயேசுவை அறிக்கையிட எங்க இருக்கின்றது? 2 கொரிந்தியர் புத்தகம் 12:3 படிக்கின்ற பொழுது பவுலியார் சொல்லுவார், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள் எவருமே இயேசுவை ஆண்டவர் என்று சொல்லி அறிக்கையிட முடியாது என்று சொல்லி, இங்கே இயேசுவே நீரே மெஸ்ஸியா, நீரே வரவிருப்பவர், நீரே ஆண்டவர் என்று சொல்லி மார்த்தாள் அறிக்கையிடுகின்ற சொன்னால் அவருக்கு அதை வெளிப்படுத்தியது யார்? தூய ஆவியானவர். ஏன்னா இதுக்கு முன்னால் இருக்கிற பகுதியை படிக்கின்ற பொழுது உயிர்த்தெழுதலும் வாழும் நானே என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்ற பொழுது, உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லுகின்ற பொழுது மார்த்தாள் சொல்லுகின்றார். இயேசு உயிர்த்தெழுதற்கு முன்னால் மார்த்தாள் சொல்லுகின்றார், ஆம் எல்லோரும் உயிர்த்தெழுகின்ற பொழுது என் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்று சொல்லி, என்றால் உயிர்த்தெழுதலை நம்பிக்கை வைத்திருந்தால் இதை வெளிப்படுத்தியதும் தூய ஆவியானவர் தான். இப்படி மார்த்தாளுக்கு இந்த இயேசுவோடு இணைந்து வாழ்கின்ற குணங்கள் இருந்தன. இந்த மார்த்தாளுடைய விழாவை சிறப்பிக்கும் நாளிலே இந்த குணங்கள் என்னிடம் இருக்கின்றனவா? அன்பில் நிலைத்திருக்கின்றேனா? இன்முகத்தோடு என்னோடு இருக்கின்ற மனிதர்களோடு நான் பழகுவதற்கு தயாராக இருக்கிறேன். இரண்டாவதாக என் வாழ்வில் வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இயேசுவை நீரே மெஸ்ஸியா என்று சொல்லி அறிக்கையிடுபவனாக, வாயிட்டு சொல்பவனாக இருக்கின்றேன். மூன்றாவதாக என்னிலே தூயாவிலிருந்து இயக்குவதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த தூயாவின் துணையோடு நான் இயேசுவோடு இணைந்து வாழ்பவனாக இருக்கின்றேன். சிந்திப்போம். இந்த நாளிலே புனித மார்த்தா வழியாக இறைவன் நமக்கு அழைப்பை விடுக்கின்றான். நாம் இறையன்பில் நிலைத்திருப்போம், இறை உறவின் வழியாக இறைவன் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்வோம். கடவுள் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.